ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் கழித்து நான் சமையல் குறிப்பு டிப்ஸ் வீடியோ இன்றைக்கி வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன குழம்பு டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருமண மண்டபத்தில் வைக்கக்கூடிய அந்த மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி செய்யுது, அதே டேஸ்ட்டு அதே மணமோடு எப்படி நம்ம வீட்டில் நம்ம எப்படி செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாத அந்த ஒரு சில திருமண மண்டபத்தில் அந்த வத்த குழம்புன்னு ஒரு சில சீக்ரெட் விஷயங்களை செய்ப்பாங்க. அதுவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு திருமண மண்டபத்தில் சமையல் செய்யக்கூடிய ஒரு சமையல் மாஸ்டர் நீங்கள் இந்தமாரி மெத்தடில் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து இந்த மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா திருமண மண்டபத்தில் எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டோடவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க சொன்ன ஃபார்மாலிட்டிஸில் ட்ரை பண்ணி குழம்பு வச்சுருக்கேன். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு அதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஓகே, திருமணத்தில் செய்யக்கூடிய மணத்தக்காளி வத்த குழம்பு நம்ம எப்படி செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட்டு புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் துருவிய தேங்காய், அதுக்கப்புறம் மொச்சக்கடலை. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வறுத்து ஊற வச்சு நைட்டே நாளைக்கு குழம்பு வைக்கிறீங்கன்னா நைட்டே வறுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் குழம்பு வைக்கும்போது இதை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். நான் வேக வச்சு வச்சுட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நாட்டு கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்து அது க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பயிறு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 3 மிளகாய் வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். வரமிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கொத்து கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை உருகி இந்த மாதிரி கறிவேப்பிலை போட்டுக்கணும். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். சரியா? வறுத்தது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக நெய் ஊற்றி இதில் முந்திரி பயிர் இதில் போடணும். ஊற்றணும். துருகி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் துருவல் இதில் போட்டுக்கணும். இது கசகசா சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த கசகசா போட்டு நம்ம செஞ்சோம்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஊறின பிறகு தான் இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரணும். சரிங்களா? நல்லா ஊற விட்ட பிறகு தான் அரைக்கணும். நல்லா ஊற வச்சு இது நான் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இதை குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த
மணத்தக்காளி குழம்பு செய்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரிங்களா? கொஞ்சமாக வடகம் போட்டுக்கிறேன். வடகம் போட்டதுக்கப்புறம் இந்த பூண்டு வந்து போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 பச்சை மிளகாய் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்ட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமும் வதங்குற அளவுக்கு வதக்கணும். சரியா? பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி பழம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொழும்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வச்சுக்கிறேன். தண்ணி வந்து திட்டமாக ஊற்றி இந்த ஊற வச்சிடணும். வச்சுக்கலாம். கொதிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வதக்கி இதில் போடலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் போதே கூட வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து தனியாக இது வந்து கத்திரிக்காய் மட்டும் தனியாக வதக்கி இது கூட வந்து சேர்க்க போகிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து போட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து குழம்பு கொதிக்குது. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த கத்திரிக்காய் வதக்கும் போது கொஞ்சமாக நெய் ஊற்றி வதக்குனீங்கன்னா கத்திரிக்காயும் டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குனதை இப்போ வந்து கொதிக்கும் போது இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கிறேன். அப்புறம் இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச மொச்சை இருக்கு இல்லையா, வேக வச்ச மொச்சைக்கொட்டை இப்போ இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கிண்டியது அப்புறம் தேங்காய் முந்திரி பயிர் போட்டு கசகசா மூத்தி போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். இதை வந்து நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி ஒரு கிண்டிக்கிறேன். இது ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் இது கொதிக்கும் போது பட்டை தெரியுங்களா, நம்ம கறி குழம்புக்கெல்லாம் போடுற பட்டை, வத்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பட்டை தான். அதனால் இதை நான் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு கொதிக்கு வரட்டும். குழம்பு கொதிக்கும் போது இந்த புளி கரைச்சல் தண்ணி நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். இந்த புளி கரைச்சல் தண்ணி வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து ஒரு கொதிக்கணும். இது வந்து ஒரு கொதிக்கும் போது அப்புறம் இன்னொரு பொருளை நம்ம வந்து இது கூட சேர்க்கணும். கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிக்கும் போது அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா வந்து இதில் வந்து கடலைப்பயிறு, மல்லி, காஞ்ச மிளகாய், வெந்தயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டால் உருண்டையாக பிடிச்சிக்கும். அதனால் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். நல்லா கரைச்சி இதில் வந்து ஊற்றணும்.
இந்த மாதிரி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி இதில் வந்து ஊற்றணும். நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சி நல்லா தண்ணியாக இதில் வந்து ஊற்றணும். இது கெட்டியாக இல்லாமல் இருக்கும். ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டு இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடு ஏறும்போது இது கூட என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி இருக்கு இல்லையா, மணத்தக்காளியும் வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இந்த இது கூட போட்டு பொரிக்கணும். பொரித்து இதில் வந்து தாளித்து ஊற்றணும். சரிங்களா? எண்ணெய் வந்து சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் நல்லா பொரியணும். பொரியும் போது தூக்கி இதில் ஊற்றி தாளிக்கணும். நல்லா தாளிக்கணும். சரிங்களா? பாருங்க, அருமையான மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்க, நல்லா கெட்டியாக மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கிற மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வைக்கணும். சரிங்களா? பாருங்கள், வத்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள், மணத்தக்காளி வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மணத்தக்காளி வத்த குழம்பு நம்ம வைக்கிறோன்னா வச்ச உடனே வந்து சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் அப்படிலாம் ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னா குழம்பு இன்னமும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு சில திருமண மண்டபத்துலலாம் குழம்பு வந்து இப்போ மதியம் லஞ்சு அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 10-11 மணிக்குள்ளே குழம்பு வச்சுருவாங்க. வச்சு மூடி வச்சுருவாங்க. மதியம் அந்த 12 மணிக்கு மேலே ஒரு மணிக்கு சாப்பாடு பரிமாறுறாங்கன்னா இந்த குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக வாசனையாக சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். சரியா? அதேமாரி நைட்டில் அதேமாரினா ஒரு 3 மணிக்கெல்லாம் அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க. குழம்பு 3-4 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நைட்டு 7-8 மணிக்கு சாப்பிடும்போது அந்த குழம்பு ஒரு மாதிரி மணமாக வாசனையாக சாப்பிடவே ரொம்ப ஒரு ருசியாக இருக்கும். இந்த வத்த குழம்பு சாப்பிட்றதுக்காக ஒரு சில பேர் வந்து அதாவது திருமணத்தில் கலந்துக்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த வத்த குழம்பு நீங்கள் சாப்பிட்றது ஒரு குழம்பு வச்சு ஒரு 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ கழிச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா குழம்பு ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும். சரியா? இந்த ஃபார்மாலிட்டிஸில் நீங்கள் வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாப்பிடவும் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் வச்ச வத்த குழம்பு எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.